நாங்க அல்லாஹ்விடத்துல இந்த தௌஃபீக் அதிகமாக கேட்கணும். இந்த ரமலான அடைஞ்சி அதுல அமல் செய்யற பாக்கியத்தை தா. தௌஃபீக்ண்டா என்ன? உதாரணத்துக்கு விளங்குறதுக்கு சொல்றேன்டா, இன்னைக்கு ரமலான் வந்து போனதுக்கு பின்னால 3வது நோன்புல நம்ம சொல்லுவோம், முதலாவது நோன்பு எலும்ப கிடைக்கல, வளமையா தூக்கம் போற மாதிரி போய்த்து. முதல் நாள் நல்ல நீயத்தொண்டு வச்சிருந்தேன், ஆனா 10 ரக்காத்து தான் கிடைச்சிச்சு, 3 சலாம் தான் கிடைச்சிச்சு, 5 சலாம் தான் கிடைச்சிச்சு, மிஸ் ஆகிட்டு. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில மிஸ் ஆகிறது என்பது ஒன்று இல்ல, அப்படின்னு ஒன்று இல்ல. மிஸ் ஆகல, ஷரியத் நமக்கு சொல்லுது, எங்களுக்கு தௌஃபீக் இல்ல, அல்லாஹ் எங்களுக்கு அருள் செய்யல, அல்லாஹுடைய தௌஃபீக் அனுகூலம் எங்களுக்கு கிடைக்கவில்லை, அதனால் அந்த அமல் செய்ய எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. நான் நினைக்கப்பட எனக்கு மிஸ் ஆகிட்டு, நான் மிஸ் ஆக்குறது இல்ல. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருள் வேண்டும், அல்லாஹுடைய தௌஃபீக் வேண்டும், அது எனக்கு கிடைக்கவில்லை. அதனால் எனக்கு முதல் நோன்புல 2 சலாம் கிடைக்கல, முதல் நோன்பு பிடிக்க கிடைக்கல, முதல் நோன்புல தஹஜ்ஜுத் தொலை கிடைக்கல, 4 மணிக்கு எழும்பியும் எனக்கு தஹஜ்ஜுத் தொலை கிடைக்கல, 4 மணிக்கு எழும்பியும் துஆ செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல. நோன்பை பிடிச்சேன், ஆனால் இஃப்தாருடைய சந்தர்ப்பத்தில் இஃப்தாருக்குத்தான் ஏற்பாடு செய்து கொண்டிருந்தேனே தவிர ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்பதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. மிஸ் ஆகல, எனக்கு தௌஃபீக் இல்லை. அன்புக்குரியவர்களே, நாங்கள் ஒரு ஆளை சந்திக்கிறதுக்கு வீட்டிலிருந்து வெளியே போகிறோம், அவரும் நம்மளை தேடி வாரார், அவரும் நம்மளை தேடி உங்களை தான் சந்திக்க வாரேன்னு சொன்னா இதுக்கு சொல்றது தௌஃபீக் முவாஃபகா. அன்புக்குரியவர்களே, நாங்க நினைக்கிறோம் ஆனா தொலை கிடைக்குதில்லை, நினைக்கிறோம் நோன்பு பிடிக்க கிடைக்குதில்லை, நினைக்கிறோம் அமைதி இல்லண்டா எங்களுக்கு தௌஃபீக் இன்னும் சரியாக வரவில்லை. சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே அந்த தௌஃபீக்கை அதிகம் கேட்போம். யா அல்லாஹ், இந்த ரமலானை அடைய வைத்து விடு. எந்த ரமலான் எங்களுக்காக சுவர்க்கத்தை தருமோ, நரக விடுதலையை தருமோ, பிரிந்து செல்கின்ற பொழுது துஆ செய்துவிட்டு பதுஆ செய்யாமல் துஆவை எடுத்து தந்துவிட்டு செல்லுமோ, அந்த முறையில் ரமலானை கழிப்பதற்கு தௌஃபீக் செய்துவிடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, சலஃபுகள் சொல்லுவார்கள், கபரிலே இருக்கின்ற ஒரு மனிதனை எழுப்பி உனக்கு என்ன ஆசை என்று கேட்டால் அந்த மனிதன் சொல்லுவானாம், எனக்கு ரமலானிலே ஒரு நிமிடத்தை தாருங்கள், ரமலானுடைய காலத்திலிருந்து ஒரு வினாடியை தாருங்கள். அன்புக்குரியவர்களே, எத்தனை ரமலான்களை கடத்தி விட்டோம், இந்த ரமலானையும் எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் அடைய வைக்க வேண்டும், அனுகூலம் செய்ய வேண்டும், அடைந்தால் பெருமதியாக பயன்படுத்துவோம். கடைசி மூச்சு இருக்கின்ற வரைக்கும் ரமலான் பாக்கியம் கிடைத்தால் சிறப்பாக பயன்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, அந்த கபருக்கு போனதுக்கு பின்னால்தான் இந்த ரமலானுடைய ஒவ்வொரு வினாடியுடைய பெருமதி, அதை விளங்கப்படுத்தத்தான் இப்படி சொன்னார்கள் சலஃபுகள். மௌத்தானவரை எழுப்பாட்டி கேட்டா உங்களுக்கு எது வேணும்னு கேட்டா அவர் சொல்லுவாராம், ரமலானுடைய காலத்தில் ஒரு வினாடி எனக்கு தாங்க. அவ்வளோ பெருமதி சகோதரர்களே, அவ்வளோ அமல்கள், அவ்வளோ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளை செய்து அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதனுடைய பெருமதியை நாம் இன்னும் உள்ளத்தில் பதிய வைக்கல.